Hi, hello cuties. Welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 5 ஓட 4th சாப்டர் தான் பார்க்க போகிறோம் ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஹோல்லேருந்து ஒரு பார்ட்டை டிவைட் பண்ணுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட 5 சாக்லேட்ஸ் இருக்குது, நான் அதை 3 கொடுத்துட்றேன். இதுதான் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலாக இருக்கிறதையும் பார்ட்டாக இருக்கிறதையும் சேர்த்து தான் ஃப்ராக்ஷன். இப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் டிக் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2. ஏன்னா 2ல் 1 மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது எது? எஸ், 4, 2. நான் எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இதில் வந்து நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 2/4 கிடைக்கும். அது 3/3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரே சைடால் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் 1/2 தான். இதில் எது மேட்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் 3/6. இப்போ நீங்கள் இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், ஆன்சர் 3/6ன்னு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா 2/3. இதுக்கு மேட்சாக இருக்கிறது இதுதான் 4/6. ஸோ இது 2/2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். கலர் அண்ட் கிரியேட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வித் 16 as denominator and write it. 16 டினாமினேட்டர் வர மாதிரி பிரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 16 வரணும் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், அப்போ மேலே 6 போடணும். 16 வரணும்னா இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், அப்போ மேலே 8 வரணும். கலரும் பண்ணணும். ஓகே, கிரியேட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வித் 12 as denominator. 12 டினாமினேட்டராக வரணும். இப்போ இங்கே 3 போட்டால் 12 வரும். அப்போ கீழே 3 போட்டிங்கன்னா மேலே 3 போடணும். இங்கே 4 போட்டால் 12, இங்கே மேலே. இங்கே 2 போட்டால் 12, இங்கே 2 போட்டிங்கன்னா மேலே 12. ஸோ சேம் கான்செப்ட் இங்கே அதே தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே 8 இருக்குது, இங்கே 16 வரணும் அப்படின்னா இந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் 2ஆல். கீழே 2 போட்டிங்கன்னா மேலே 2 போடணும். Answer the following questions. Which fraction is equivalent to the fraction represented by the picture? இங்கே கொடுத்துருக்கிற பிக்சருக்கு எது ஈக்குவலண்ட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே நான் 6, இங்கே 3 போடுறேன். ஏன்னா 3 தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈக்குவலண்ட்டாக வரது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது நம்பர் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இப்போ 2 நான் இங்கே போட்டேன்னா 3 2s are 6, 6 2s are 12. ஸோ C is the correct answer. இப்போ நம்ம ஃபில் பண்ணணும். இங்கே 9 இருக்குன்னா எப்போ 27 வந்திருக்கும்? 9 3s are, அப்போ மேலேயும் 3 3 3s are 9 is the correct one. அடுத்து இதே அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், 2 போட்டோம்னா தான் மேட்ச் ஆகும். 2 போட்டோம்னா தான், ஏன்னா 2 2s are 4. அப்போ இங்கே 2 போட்டால் 6 ஆகிடும். இங்கே 6 எப்படி வந்துச்சு? 2 3s are தான் 6. மேலே 3 போட்டிங்கன்னா கீழே 3. ஸோ 3 3s are 9. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 15 வந்துச்சு. இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் போட சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு 4ல் 2 பார்ட்ஸ் அப்படின்னா நான் 2ல் 1 பார்ட் அப்படி எழுதிட்டு அதை ஈக்குவலண்ட். இப்போ அன்லைக் ஃப்ராக்ஷன் டு லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இப்போ இங்கே 4 வேணும் அப்படின்னா நான் 1 மல்டிபிள் பண்ணணும். கீழே 1னா மேலே 1. அதே மாதிரி இங்கே 20 இருக்குது, இங்கே 4 இருக்குன்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 20. கீழே 5னா மேலே 5. ஸோ இங்கே 20 இருக்குது, இங்கே 5 இருக்குன்னா 4. தட்ஸ் இட். ஸோ இதுதான் LCM அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4ல் வந்துட்டு 2, 2 வருது. இதுக்கு வந்து 2 3. ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத ஒரு டைம் நீங்கள் எழுதிடுங்க, அப்புறம் மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் எழுதிடுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு ஆன்சர் முடிஞ்சிச்சு. சேம் கான்செப்ட். இப்போ 12 இருக்குன்னா இங்கே 4 இருக்குது, 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். சேம் எல்லாமே அதே கான்செப்டில் தான் இருக்குது. இப்போ இங்கே 3 இருக்குது, ஏன்னா இங்கே 12 போடணும். ஐ திங்க் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே 12ங்கிறது எல்சிஎம் ஆல்ரெடி எடுத்து வச்சதுனால எல்லா இடத்துலையும் நீங்கள் 12 போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 12 வரணும் அப்படின்னா இங்கே 4 இருக்குது, 4 3s தானே 12 அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்சிஎம் எடுத்துட்டிங்கனாவே போதும். இப்போ இங்கே எல்சிஎம் 18னா கீழே ஃபஸ்ட்டு 18 எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இப்போ இங்கே 9 இருக்குன்னா 9ஆல் எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் 18 கிடைக்கும். அப்போ 2னா இங்கே கீழே 2 போட்டிங்கன்னா மேலே 2. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ நம்மளே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 48 வருது. நானும் எல்லா இடத்துலையும் 48 48ன்னு போட்டாச்சு. இப்போ 12ஆல் எத்தனை டைம் போட்டால் 48 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஈஸியாக. இதில் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எது ஷேட் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். நம்ம 4th கிளாஸ்க்கு நம்ம வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் வந்துட்டு எப்படி வந்து ஃப்ராக்ஷன் பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நான் சொல்லியிருப்பேன். ஷேடிங் வந்துட்டு அதிகமாக இந்த மாதிரி எதுக்கு அதிகமாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆனால் சின்னது டு பெருசு, பிக் டு ஸ்மால், ஸ்மால் டு பிக் போகணும். அப்போ 1/4 2/4 4/4. அதே மாதிரி இங்கே நான் எழுதியிருக்கேன் 1/6 2/6 4/6. அதுக்கு ஷேடிங்கும் பண்ணிடணும். இதில் ஸ்மாலஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு சர்க்கிள் பண்ணணும், லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு பாக்ஸ் போடணும். இது ஸ்மாலஸ்ட்டு, இது லார்ஜஸ்ட்டு. கம்பேர் டு ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட். ஓகே, இதுக்கும் அதே மாதிரி தான். ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிங்க 1/7. இது டிசெண்டிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால். அப்போ இதுதான் கரெக்டு. 5/8ஓட லார்ஜராக இருக்கிறது 6/8. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபைண்ட். இப்போ கொடுத்துருக்கிறது 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 7/7ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3/7ன்னு கொடுத்துட்டாங்க.
3/7 அப்படின்னா எதனால் இது கண்டுபிடிக்கிறோன்னா லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ டினாமினேட்டர் இங்கே ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே டினாமினேட்டரே உங்களுக்கு வேறு வேறையாக இருந்தால் நீங்கள் எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே அப்படி தான். டினாமினேட்டர் அன்லைக்கு நம்ம ஒன்று பார்த்த ஒரு விஷயம், லைக் ஃப்ராக்ஷனாக இருந்து அன்லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது நம்ம கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும். நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இங்கே கேட்டோம். திஸ் இஸ் எல்சிஎம். ஏன் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் இங்கே சேமாகவே இருக்காது. டினாமினேட்டர் சேமாக இருக்காத சமயத்தில் நம்ம எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை சேம் படுத்திட்டு போகிறோம். இது எல்லாமே எல்சிஎம்க்கு தான். இதே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இங்கே எல்லாமே. ஸோ இங்கே வந்து ஈக்குவலாக இருக்காது. டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லைனாவே நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 28 வரும், இதுக்கு 24 வருது, இதுக்கு பார்த்தீங்கன்னா 35 வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். போன சம்மில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? இதுக்கு அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் சேமாகவே இல்லை. ஸோ சிம்பிளாக என்ன டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எதுக்கு அதிகம் ஷேட் பண்ணியிருக்காங்களோ கம்பேரிட்டிவ்லி கேப் எதுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப் இதில் தான் கம்மியாக இருக்குது, இதுக்கு பார்த்திங்கன்னா கேப் இதில் தான் கம்மியாக இருக்குது. அப்படி நம்ம எல்சிஎமே எடுக்காமல் இப்படி ஒரு பிக்சரை பேஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும்னா இந்த கேப் வச்சு சொல்லலாம். கேப் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுதான் கிரேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்த ஆன்சர் த ஃபாலோயிங். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவிதா வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் சாக்லேட் வச்சுருக்கா. அதில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாப்பிட்டது போக மீதி எவ்வளோ இருக்குது. கவிதாவும் பவித்ரா 2 பேருமே இருக்காங்க. இப்போ கவிதா கிட்ட வந்துட்டு 8 கேண்டீஸ் இருக்குது, பவித்ரா கிட்ட 10 இருக்குது. 2 பேரும் சேர்த்து 5 சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 5 அப்படின்னா அவங்க 8ல் இஃப் போத் ஆஃப் தெம் 8 5 கேண்டீஸ், 2 பேரும் சேர்த்து 5 கேண்டீஸ் சாப்பிட்றாங்க. அப்போது இவங்க வந்து 8ல் 5 சாப்பிட்ருப்பாங்க, இவங்க 10ல் 5 சாப்பிட்ருப்பாங்க. இப்போ யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருப்பா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது யாருக்கு வந்துட்டு கேப் வந்துட்டு கம்மியாக இருக்கோ அவங்க தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கேப் கம்மியாக இருக்கிறவங்க இவங்க தான். தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ சிம்பிள் யூஸ் பண்ணால் நம்ம எல்சிஎம் எடுத்து தான் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த பாக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ 5ல் 2 அப்படின்னா 8ல் 2 யார் கேப் கம்மியாக இருக்குமோ இவங்க தான் கேப் கம்மியாக இருக்கும், அதனால இவங்க தான் பெருசு. அந்த கேப் மாதிரி போட்டோம்ல பாக்ஸில் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை பேஸ் பண்ணி இந்த அசெண்டிங் ஆர்டர் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து கேப் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் கம்பேரிசன். இப்போ 100ல் 50 75ல் 50 எதுக்கு கேப் கம்மியாக இருக்குன்னு கேட்டால் இவங்களுக்கு தான் கேப் கம்மியாக இருக்கும், அதனால் நீங்கள் அவங்கள தான் பெருசு நம்ம எழுதி போகிறோம். இது பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதோட நமக்கு சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐ கேன் டூ அப்படிங்கிறது இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஈக்குவலண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1/3க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது 2/6 தான், அதனால் ஃபஸ்ட் பிக்சர் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட். இந்த மாதிரி டினாமினேட்டர் சேமாக இருந்தோம்னா ஈஸியாக நம்ம லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன டைப் சொல்கிறேன், சப்போஸ் டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். இப்போ இதில் ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 3/7 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். லைக் ஃப்ராக்ஷனாக டினாமினேட்டர் சேமாக இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன், ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். 3/5க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லைக் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் 5ஆக இருக்கிறனால அதை எடுத்துக்கிட்டாச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அன்லைக் ஃப்ராக்ஷன், ஏன்னா டினாமினேட்டர் இங்கே வேறு வேறையாக இருக்குது. இதில் லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கேப் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூ ஜஸ்ட் ரைட் அவுட். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்னா இங்கே ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 3/4 வந்துச்சா, அந்த மாதிரி. அடுத்து சேம் டினாமினேட்டர் இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தால் தான் 8 வந்திருக்கும், அதனால் 5 2s are 10. இது ஹோம்ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் யுவர் ஹோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை, கீப் லேர்னிங் செஸ்.